ஹலோ, வணக்கம் எல்லோருக்கும். இனிய மதிய வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் உளுந்தம்பருப்பு சாதம், தொளி உளுந்தம்பருப்பில் சாதம் வாங்கியிருக்கிறேன். அரிசி பருப்பு ஒன்றாவே சேர்த்து போட்டு லேசாக உப்பு தேவைக்கு லேசாக உப்பு போட்டு எப்பவும் போல் 1க்கு 2 தண்ணி வச்சு பொங்குறது. இன்றைக்கி அதில் லேசாக தேங்காய் பூ போட்டிருக்கிறேன். தேங்காய் பூ போடணும்னு அவசியம் இல்லை, சில பேருக்கு பிடிக்கும். கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் ஒரு 5 வெந்தயம், 2 பல் பூடு, துளி உப்பு, பிஞ்சு விரல் நுனியில் உப்பு எல்லாம் போட்டு ஒன்றாவே அப்படியே போட்டு சாதத்தில் பொங்கி இறக்கிடணும். இது வடிக்கக்கூடாது. நல்லா அப்படியே கிளறி விட்டு இறக்கியாச்சு. அதுக்கு எள் துவையல், மேலே எள் துவையல் வச்சுருக்கிறேன். துவையல் அரைச்சது இது. அதுக்கப்புறம் ஒரு 5-6 வெண்டைக்காயில் ஒரு பச்சடி, வெண்டைக்காய் பச்சடி. அப்புறம் அப்பளப்பூ பொரித்து வச்சுருக்கிறேன். இது இல்லாமல் இந்த சாதம் இந்த மாதிரி 1 பாட் ரைஸ் எதாக இருந்தாலும் ஒரே சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாம் அப்பளம் இல்லாமல் சாப்பிடவே முடியல. அப்புறம் இது இந்த சாதம் இன்றைக்கி நம்ம பொங்கினது தொளி உளுந்தம்பருப்பு சாதம். பெண்களுக்கு நல்ல இடுப்பு சொல்லுவோம் இல்லையா, குறுக்கு இடுப்பு பின்பக்கம் அதெல்லாம் நல்லா வலுப்பு வரும். நல்ல சத்து உள்ளது. தொளி உளுந்து துவையல் அரைக்கலாம், உளுந்து கஞ்சி வைக்கலாம், உளுந்து களி வைக்கலாம். இன்றைக்கி உளுந்த சாதம் வாங்கியிருக்கிறேன். இதில் நம்ம நல்லெண்ணெய் விட்டு இந்த துவையல் சேர்த்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக துவையல் சேர்த்து எடுத்து சாப்பிட்லாம். இது வெண்டைக்காயில் ஒரு பச்சடி வச்சுருக்கிறேன். வெங்காயம் வெண்டைக்காய் வதக்கி லேசாக புளி ஊற்றி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு அப்படியே இறக்கியாச்சு. அதில் வேறு ஒன்றுமே தேவையில்லை. அப்பளம் பொரித்து வச்சாச்சு. இது இப்போ சமையல் பாருங்கள், ஒரு ஆளுக்கு அப்படி பண்ணும்போது ஏதோ சின்ன பிள்ளைங்கள் இந்த செப்பு சாமாச்சு விளையாடுவாங்கள்ல, அது மாதிரி குவான்டிட்டி கம்மியாக அதே அளவுக்கு நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இப்படி கொஞ்சமானாலும் வீட்டில் பண்ணி சாப்பிடணும் அப்படிங்கிற பெரிய அவஸ்தையாக இருக்குது இந்த சாப்பாடை தயார் பண்ணுறதுக்குள்ளே. இருந்தாலும் ஒரு சில நாட்களுக்கு இப்படி ஒருத்தருக்கு மட்டும் பண்ண வேண்டியிருக்கும், ஒரு சில நாளுக்கு ஒரு 4 பேருக்கு 5 பேருக்கு பண்ண வேண்டியிருக்கும். அன்றைக்கி தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக சமைக்க முடியுது. இப்படி நமக்கு மட்டும் செய்யும் போது ரொம்ப யோசித்து பார்த்து செய்ய வேண்டியிருக்கும். உப்பெல்லாம் பார்த்து போடணும், குவான்டிட்டி கம்மியாக பண்ணணும். இந்த சாதம் இன்னொரு நேரத்துக்கு மீதம் இருந்ததுன்னா அடுத்து எடுத்து சாப்பிட முடியாது. சூடாக ஒரு நேரம் சாப்பிட்றது தான். அந்த வெள்ளை சாப்பாடு நம்ம வச்சுருந்து தண்ணி ஊற்றியோ இல்லை நைட்டு சூடு பண்ணியோ நம்ம ரசம் குழம்ப சூடு பண்ணி அந்த சாதத்தை சாப்பிட்ற மாதிரிலாம் இது 2வது எடுக்க முடியாது. ஒரு நேரம் சாப்பிட்றது தான் சத்துள்ள சாப்பாடு. ரொம்ப நன்றி, வணக்கம். எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம்.